திமுக ஆட்சி வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல பாதியோட நிறைவேற்றல. ரொம்ப ரொம்ப கேவலம், ரொம்ப படுமோசம். இதை விட கேடு கட்ட ஆட்சி எதுன்னு சொல்ல முடியாது. திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கா? பிரச்சனை தான் தெரிஞ்சிட்டு இருக்குது மக்கள் மத்தியில. திமுக ஆட்சிங்கிறது ஒரு சாபகேடான ஆட்சி தான். எதிர்பார்க்கறத ஒன்றும் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தல. ஏதோ இப்போ லேடிஸ்க்காக பஸ் ஃப்ரீ விட்டுருக்காங்க. என்ன ஃப்ரீயா கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் யூஸ். இலவசத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல சார். மத்திய அரசு தரக்கூடிய விஷயத்தெல்லாம் நாங்க தந்தோம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிற அந்த அரசு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது தெரியல. அராஜகம், கொள்ளை, கொலை, ஊழல். எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுங்க, நாங்களே எங்களுக்கான தேவைகள் நாங்க பூர்த்தி பண்ணிக்குவோம். நாங்களா திமுகன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஸ்டாலினோட செயல்பாடு சென்னை ஃபிளட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். கொள்ள கூட்டத்தினுடைய ஒரு தலைவனா தான் நான் பாக்குறேன். ஆட்சி செயல்படல. அது செயல்பட்டாதான் நம்ம நல்லா பண்ணாரு நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியும். அவங்க கொடுக்கறது வந்து சொல்லிக்காட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. சும்மா விளம்பரம் தான் நடந்துச்சு. அங்க 2.5 ஆண்டு காலமா என்ன சார் செஞ்சிருக்காங்க? உயிர் போன பின்னாடி நீ 6000 கொடுத்து என்ன பண்றது? அன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணிக்காக அலைஞ்சவன் எத்தனை பேரு? படிச்சவரு அவரோட அந்த தொலைத்தூக்கு நிறுவனத்தை அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல கொள்கையோட இருக்கிறாரு. இவ்வளவு நாள வராத இந்த ட்ரிப் வருவாருன்னு எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குது. இல்ல கண்டிப்பா இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு சொல்ல முடியும். அருமையான கூட்டம் இது. அருமையான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நல்ல பயணம், வெற்றிகரமான பயணம். இந்த ஓமலூர் சட்டமன்றத்துல பயணம் நல்லபடியா பண்ணணும், நல்லபடியா வரணும், அந்த மாதிரி எங்களோட எதிர்பார்ப்பு. இந்த ஊழலற்ற ஆட்சி வேணும்னாக்கா ஒன்னு டிஎம்கே ஒன்னு ஏடிஎம்கே 2 பேர் மாத்தி எதையாச்சும் ஒண்ணு குழப்பிட்டே இருக்கிறாங்க ஜனங்களை. அதனால இப்ப அடுத்து வந்து பிஜேபி வந்தோன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப ஒரு வீக்கான ஸ்டேட்டஸ்ல இருந்ததாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறதா மற்ற கட்சிக்காரங்க சொல்றாங்க. விஷயங்கள்ல நான் நடக்கும் பொழுது பிஜேபி தமிழ்நாட்டிலேயே ஒரு கண்டிப்பா ஒரு கால் ஊனக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் உருவாகும்னு நாங்க நம்புறோம். அங்கங்க எல்லா மக்களுமே இதெல்லாம் இப்ப நடக்கிற அநீதியெல்லாம் கண்டிக்கணுங்கிறது மனசளவுல தான் இருக்க வழிய ஒரு ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரா பாக்குறேன் நான் அண்ணாமலை சார். அவ்வளவு ஒரு டேலண்டான பணி புரிஞ்சவர், ஒரு ஐபிஎஸ்ஸா வேலை பார்த்தவர், நேர்மையான ஆள் கூட. அவர் வந்தா இந்த தமிழகம் முன்னேறதுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு அந்த மக்கள் இந்த தரம் யூஸ் பண்ணிட்டா நல்லதாவே இருக்கும். ஒரு ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் இருந்தவர் இவர் மக்களுக்கு கண்டிப்பா நல்லதா செய்ய போறாரு. ஏன்னா இவர் அருமையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லா மக்கள் வந்து பிஜேபின்றது ஒரு நார்மலா இருக்கிறாங்க, ஒரு நல்ல தேசபக்தி உள்ள கட்சின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஒரு போராளியா அப்படின்றது ஒரு மாத்தினவர் அண்ணாமலை தான். அதாவது மக்களுக்கு செய்யணும் செய்யல அதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஊழல் இல்லாத இருந்தா நல்ல ஆட்சி கொடுக்கலாம். ஊழல் செய்யாம வந்து ஒரு ஆட்சி கொண்டு வரணும்னா பிஜேபி கொண்டு வரணும். அதே மாதிரி மோடிஜி ஆட்சியில அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வந்தா பரவாயில்ல. இது வந்து ரொம்ப அருமையான ஒரு வளர்ச்சியா தான் நாங்க பாக்குறோம். அதுதான் அண்ணாமலை வந்தால் எல்லாம் மாறும். அண்ணாமலை அவர்கள் வந்தாலே தான் தமிழக மக்கள் முன்னேற முடியுமே தவிர. திமுக ஆட்சி வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள்ல பாதியோட நிறைவேற்றல. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப ரொம்ப கேவலம், ரொம்ப படுமோசம். இது போல ஒரு மோசமான ஆட்சியை இதுவரை நான் இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நான் பார்த்ததே கிடையாது. இதை விட கேடு கட்ட ஆட்சி எதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோட மோசம். மக்களுக்கு நல்லதுக்கு உண்டான விஷயம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கா? பிரச்சனை தான் தெரிஞ்சிட்டு இருக்குது மக்கள் மத்தியில. என்ன இருக்கு, என்ன வளர்ச்சி திட்டங்கள் என்ன இருக்கு? திமுக ஆட்சிங்கிறது ஒரு சாபகேடான ஆட்சி தான். காரணம் என்னன்னா ஒரு 2.5-3 ஆண்டு ஆக போகுது. மக்களுக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு நலத்திட்டங்களும் அவங்களால செயல்படுத்தவே முடியல. எல்லாம் விளம்பரமாவே இருக்குது சார். விளம்பரம் ஆட்சியா இருக்குது. அதாவது மீடியா அவங்க சப்போர்ட்ல இருக்காங்க. அதனால வந்து அவங்க போன ஆட்சிலையும் வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் மீடியா மூலியமா தான் அவங்க இப்ப நினைக்கிறாங்க. ஆனா வந்து பார்க்க போனா வந்து வர்ற ஜெனரேஷன் எல்லாமே வந்து அண்ணாமலையில தான் வந்து நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கே பார்த்தா தெரியும். எதிர்பார்க்கறத ஒன்றும் திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தல. எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு கொடுக்கலன்னு தான் சொல்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிறத செய்யலாம் இல்லையா? எந்த திட்டமும் எங்களுக்கு வர கிடையாது. மனு கொடுத்து மெட்ராஸ் வரையும் போயிட்டு திருப்பி கலெக்டர் ஆபீஸ்ல வந்து இங்க ஓம்பூருக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டாங்க. என்னங்க சார் எங்களுக்கு வருது? அதாவது ஒரு குடும்ப தலைவிகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொன்னாரு. ஆனா 1000 ரூபாய் கொடுத்தாராங்க? எல்லா குடும்ப தலைவரும் கொடுத்தாரா சொல்லுங்க. இப்ப கேட்டா கார் வச்சவனுக்கு இல்ல, எல்லா குடும்ப தலைவரும் கூடன்னு சொல்லிதான் நீங்க 1000 ரூபாய் அறிவிச்சீங்க. கொடுத்தீங்களா? ஏன் அவங்க யாரும் ஓட்டு போடலையாங்க? பணக்கார யாரும் உங்களுக்கு ஓட்டே போடலையா? என்னோட கேள்வி அதாங்க. ஏன்னா பணக்காரன் நீங்க ஏங்க பிரிக்கிறீங்க? நீங்க பிரிக்காதீங்க. காவிரி உபரிநீர் திட்டம் வந்து அது வந்து இப்ப பாதியில் நிக்குது. அது வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல, அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டம். இது வந்து கட்சி எதிர்கட்சி கொண்டாந்து ஆளுங்கட்சி கொண்டாந்து பார்க்காம இவங்க வந்து அதை செஞ்சிருக்கணும். மக்களுக்கான திட்டம் அது. அதை பாதியில போட்டுருக்காங்க. ஏதோ லேடிஸ்க்காக பஸ் ஃப்ரீ விட்டுருக்காங்க. மற்றது ஏதோ 2 விஷயங்கள் பண்ணிட்ட பிற்பாடு மற்றபடி வந்து பொதுமக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் தெரியல. என்ன ஃப்ரீயா கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் யூஸ் இல்லை. ஜனங்களுக்கு ஃப்ரீ கொடுக்க வேண்டாம்.
உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே போதும். இலவசத்தெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல சார். இந்த மக்கள் ஒரு அமைதியான இதையும் நேர்மையான ஆட்சியும் தான் எதிர்பார்க்கறாங்களே ஒழிய நீ பொங்கல் பரிசு 2 கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரையும் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு கரும்போ கொடுக்கறதுக்காக கொடுக்கணுங்கிறத ஜனங்க எதிர்பார்க்கல. நீங்க கொடுக்குற இலவசங்கள்லாம் வேஸ்ட். தண்ணிகளை தத்தளிச்சுட்டு இருக்கிறான், நீ ஒன்னும் காப்பாத்தலாம், அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கல. மத்திய அரசு தரக்கூடிய விஷயத்தெல்லாம் நாங்க தந்தோம்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிற அந்த அரசு மக்களுக்கு என்ன செஞ்சாங்கிறது தெரியலையா? அந்த மாதிரி தான் சொல்லி பண்றாங்க. அதனால இந்த ஆட்சி வேஸ்ட் தான். இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லாதப்பட்டவங்களுக்கு பாதி ஒரு 100க்கு 25% பேருக்கு தான் போய் சேருது. அராஜகத்துக்கான ஆட்சி, அராஜகம், கொள்ளை, கொலை, ஊழல், எல்லாம் ஊழலான ஆட்சி. இது போல ஒரு கேடுகட்ட ஆட்சியே உலகத்துல நான் பார்த்ததில்லை. இங்க நாங்க மக்களுக்கான தேவை இதுதான். எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி கொடுங்க, நாங்களே எங்களுக்கான தேவைகள் நாங்க பூர்த்தி பண்ணிக்குவோம். இப்ப பொங்கல் தொகுப்புன்றாங்க. இன்னைக்கு காலையில பேப்பர் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதுவுமே இல்ல. கரும்புக்கு விலை வைக்கணும் நாங்க விவசாயிகள் சார்பா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கரும்பு கொள்முதல்லையும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்குது. அதையும் பண்றது இல்ல. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தேங்காய் எண்ணெய் பாமா இல்ல, அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும்னு சொல்றோம். விவசாயிகளுக்கு எந்த வித எதுவுமே செய்ய கிடையாது. ஏன்னா அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தான் தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்களுக்கு நாம என்ன வாக்குறுதி கொடுத்தோம், என்ன செய்யறோம்னு ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதையே மறந்துட்டாங்க. நல்லா திமுகன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. ஸ்டாலினோட செயல்பாடு நீங்க நம்ம சென்னை ஃபிளட்லயே பாத்தீங்கன்னா தெரியும். கொள்ள கூட்டத்தினுடைய ஒரு தலைவனா தான் நான் பாக்குறேன். இது கரெக்டாவே பண்ணலீங்க. அவரோட ஆட்சி சரியா ஆட்சி செயல்படல. அது செயல்பட்டாதான் நம்ம நல்லா பண்ணாரு நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியும். செயல்படாத ஆட்சி பத்தி நம்ம ஏன் பேசணும்? அவர் ஒரு முதல்வர், மக்கள் முதல்வர்னு சொல்லி உட்காந்துருக்காரு, அவ்வளவுதான். ஸ்டாலின் என்ன சார், அவர் அதாவது அவங்க குடும்ப ஆட்சி கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அவங்க இதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பையனை கொண்டு வரணும்னு பாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. அவரோட ஆட்சியில யார் என்ன நல்லா இருக்காங்க? சும்மா விளம்பரம் தான் நடந்துட்டு இருக்கு அங்கங்க. 2.5 ஆண்டு காலமா என்ன சார் செஞ்சிருக்காங்க? ஒவ்வொரு ஜனமும், சாதாரண ஜனம், பொது ஜனம் கேட்கறது இதுதான். என்ன செஞ்சிருக்கீங்க? என்னவும் எதுவும் ஒரு ஒரு வரவேற்கத்தக்க திட்டமா ஒன்றும் எதுவுமே தெரியல. நிஜமீனு போனா பெண்களுக்கான இலவச பஸ் அப்படிங்கறத தான் சொல்ல முடியும். சென்னை தலைநகரம், அங்கேயே அவங்களோட செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லாத போது நம்ம மற்ற ஊருங்களுக்குள்ள அந்த எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே கணிப்பு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு திட்டம் கொண்டு அந்தந்த திட்டத்துல ஊழல் பண்ணிருக்காரு. என்ன பண்றது? 6000 உயிர் போன பின்னாடி நீ 6000 கொடுத்து என்ன பண்றது? அன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணிக்காக அலைஞ்சவன் எத்தனை பேரு? 2 நாள் 3 நாள் தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்ல. நீ 6000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண போற? ஒழுங்கா பேச தெரியலங்க. சமாதானம் ஒழிக்க முடியுமா உங்களால? அவரு பேசாம படமே நடிச்சிருக்கலாம். அவர் படமே நடிச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ரசிகர் 4 பேர் பாத்துருக்காங்க. அரசியலுக்கு செட் ஆகாதீங்க. 6000 ரூபா வாங்குறாங்க. நாங்களாம் விவசாயிங்க. 6000 ரூபா வருது. நாங்க ஒரே பட்டன் தட்டுறாங்க, வந்துருது. இவங்க என்ன பண்றாங்க? பொங்கல் தொகுப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு டாக்குன்னு ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறத சொல்லிக்காட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. வெல்கம் மோடின்னு சொல்றது வேற நாடுகளே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பணிகள் சிறப்பா இருக்கு. ஏங்க, ஒரு தமிழக முதல்வர் பேசும் பொழுது மோடி மோடி மோடின்னு சொல்லும் பொழுது அவர் மனசுக்குள்ள என்ன தோணி இருக்கணும்? என்ன கோபேக் மோடின்னு சொன்னீங்கல்ல, அவரே சொல்றாரு, நிறுத்துங்கப்பா, ஒரு முதல்வர் உட்காந்துட்டு இருக்கிறாரு, நீ பேசாதீங்கன்னு மக்களை சொல்றாரு. அப்படிங்கும் போது அவர் பெருந்தன்மையா சொல்றாரு. இருந்தும் மக்கள், நாங்க எங்களை மாதிரி இருக்க மக்கள் வெல்கம் மோடி தான் நாங்க சொல்றோமே தவிர இது கோபேக்னு சொல்றது ஸ்டாலின் இந்த தமிழ்நாடு முதல்வரா இருக்கிறதுனால அந்த வார்த்தை வரல. கூடிய விரைவில் அவரும் இடத்த காலி பண்ண போறாரு. இங்க தமிழகத்துக்கு வரும்போது மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா கடவுளா பாக்குறாங்க. ஏன்னா கொரோனா காலகட்டமா இருக்கட்டும், இப்ப விவசாயமா இருக்கு. ஏன்னா விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு. அதை நீங்க பேஸ் பண்ணும்போது விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்யறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவே பண்ணுது சார். உலகமே மோடி தான் பண்ணிட்டு இருக்குது. தமிழ்நாடு என்ன சார்? தமிழ்நாட்டுலயும் எல்லாத்துக்கும் தெரியும் மோடி என்னென்ன செஞ்சிருக்காரு. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இவங்க சும்மா ஒரு விஷயத்தையே திருப்பி காமிச்சு நல்லா செஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி என்ன இருக்குது? இப்ப எல்லா திட்டங்களுக்குமே பிஜேபியோட திட்டங்கள்ன்றது எல்லாமே தெரியுது. வருங்காலங்கள்ல உள்ளாட்சியில பிஜேபி அதிக லெவல்ல வந்துச்சுன்னா அனைத்து திட்டங்களுமே ரேஷன் கடையில எதுவுமே பிஜேபி இல்லாம எந்த திட்டங்களையும் கொடுக்க முடியாது. ஏன் ஸ்டிக்கர் ஒட்டுறது முக்கியமே இல்லைங்க. மக்கள் பலன் அளிக்கணும். மோடி சொல்றது மோடி அரிசி நீங்க மக்கள் சொல்றாங்களா இல்லையா? அது என்ன ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அது போதுங்க. உண்மையை செஞ்சா போதும். செஞ்சதுக்கு விளம்பரமே தேவையில்லை. ஸ்டிக்கர் எனக்கு தான் தூக்கி போட்டு போயிடும். மக்கள் நெஞ்சில பதிஞ்சுன்னா எனக்குமே தூக்கி போட முடியாது. அவர் உலக தலைவர். 100% மாற்றமே இல்லை. டெவலப்மெண்ட் பண்றாங்க. டெவலப்மெண்ட் ஒர்க் அந்த அளவுக்கு பண்றாங்க சார். தமிழ்நாடு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இன்னும் வருங்காலத்துல தெரியும். அதெல்லாம் தெரிய வரும். எங்களுடைய ஆதரவு பூரா மோடிக்கு போடலாம்னு இருக்குங்க சார். இன்னைக்கு தாமரை சொந்தங்கள் அருமையாக சிறப்பா செஞ்சு கொண்டு வருகிறாங்க. கண்டிப்பா 26ல தாமரை மலரும் தமிழ்நாட்டுல. மோடியினுடைய திட்டங்கள் SBI அக்கௌண்ட், ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்ல
அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 20 ரூபாய் எடுக்கிறாங்க. 20 ரூபாய் எதுக்கு எடுக்கிறாங்க? 2 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு 70 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? இது வந்து பிஜேபியில உள்ளவர்கள் வந்து மக்களுக்கு எடுத்துக்கொள்றக்கூடிய வேலையை வந்து கொஞ்சம் தெளிவா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கட்டாயம் மோடி வரணும். இது போல ஆட்சி இன்னும் மீண்டும் தொடரணும். உலகத்துல இந்தியா இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னும் இப்ப இருக்கிறதே மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னும் நாம முன்னெல்லாம் வேர்ல்டுலயே நம்பர் 1 வர்றதுக்கு மோடி ஒருத்தரால மட்டும்தான் முடியும். மோடி தலைமையினால மட்டும்தான் முடியும். இந்தியாங்கிற இது இந்த 10 இடத்துல எவ்வளவோ முன்னேறி இருக்கு. அதெல்லாம் வந்து யாராலையும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மோடி செய்து கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி 3வது அவரு தாங்க பிரதமர், நிரந்தர பிரதமர். அவரே என்னைக்கு வேணாம்னு போறாரோ அடுத்ததும் பிஜேபி ஆட்சி தான். மோடி தான் பிரதமர். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வாழ்க பிரதமர், வளர்க பிரதமர், பாரத் மாதா கி ஜெய்.